தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பார்கள். அத்தனை மகத்துவம் நிறைந்த இந்த தை மாதத்தில் பூச நட்சத்திரத்தில் அமையும் தைப்பூசத் திருநாள் முருகப்பெருமானின் பேரருள் கிடைக்க வழிவகுக்கிறது. தைப்பூசம் அன்று முருகப்பெருமானை கண்குளிர தரிசித்தால் பால் பொங்குவது போல் இல்லத்திலும் உள்ளத்திலும் மகிழ்ச்சி பொங்கும். முருகப்பெருமான் நிகழ்த்திய அற்புதங்கள் பல்லாயிரம். அதில் ஒன்றாக இதே தைப்பூச திருநாளில் வாய்ப்பேச முடியாத குழந்தையை பேச வைத்த முருகப்பெருமானின் அற்புத சம்பவம் ஒன்றை தெரிந்து கொள்வோம். சோமசுந்தர படையாச்சி சுப்பம்மா என்ற தம்பதியினருக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்தது. இந்திரனைப் போல் அழகான குழந்தை திகழ்ந்ததால் இந்திரன் என பெயர் சூட்டினர். வசீகரத்தை தந்த இறைவன் வாய் திறந்து பேசும் பாக்கியத்தை அந்த குழந்தைக்கு தரவில்லை. மற்ற பிள்ளைகள் நன்றாக பேசும்போது தன் மகன் இந்திரன் பேச முடியாமல் அவதிப்படுகிறானே, அவன் நம்மை அம்மா அப்பா என்று அழைக்க மாட்டானா, அவன் எதிர்காலம் என்ன ஆகும் என்று வருந்தினார்கள் இந்திரனின் பெற்றோர். காலமும் நேரமும் கூடி வந்தால் வாராத சொந்தங்களும் வரும், கிடைக்காத செல்வங்களும் கிடைக்கும். அவ்வாறே சிறுவன் இந்திரனுக்கும் விடிவு காலம் வந்தது. அருணாச்சல சுவாமிகள் இவர் ஒரு சிறந்த வரக்கவி. இவரை பற்றி கேள்விப்பட்ட இந்திரனின் பெற்றோர் மகனை அழைத்து கொண்டு சுவாமிகளை சந்தித்து தங்கள் மகனின் குறையை பற்றி கூறினார்கள். சுவாமிகள், கவலை வேண்டாம், முருகப்பெருமானின் கருணை உங்கள் மகனுக்கு இருக்கிறது. நிச்சயம் உங்கள் மகன் பேசுவான். தைப்பூசம் அன்று உங்கள் மகனை பால் காவடி எடுக்கச் சொல்லுங்கள். பால் வயிற்றை குளிர்விப்பது போல் முருகப்பெருமானையும் குளிர்விக்கும். அத்துடன் முருகப்பெருமானின் பெயரில் 10 பதிகம் எழுதித் தருகிறேன். அந்த பதிகங்களை முருகனின் சன்னதியில் நீங்கள் பாடுங்கள். பிறகு என் அப்பன் முருகன் அனைத்தையும் பார்த்து கொள்வான் என்று கூறி 10 பதிகங்களை எழுதி இந்திரனின் பெற்றோரிடம் கொடுத்து குழந்தையை ஆசீர்வதித்தார் சுவாமிகள். நமக்கு ஒரு குறிப்பிட்ட தேதியில் ஒரு வேலை நடக்க வேண்டும் என்றால் அந்த நாள் வரை இன்னும் எத்தனை தினமாகும் என காலண்டரையே அடிக்கடி பார்த்து கொண்டிருப்போம் அல்லவா? அதே சமயத்தில் நமக்கு என்னவோ நாட்கள் பொறுமையாக நகர்வது போல் இருக்கும். ஒரு நாள் போவதே ஒரு யுகம் கடப்பது போல இருக்கும். அதுபோலத்தான் இந்திரனின் பெற்றோருக்கும் இருந்தது. என்றைக்கு தைப்பூசம் வரும், நம் குழந்தை அன்றைக்கு சுவாமிகள் சொன்னது போல பேச வேண்டும், குழந்தை பேசுவதை கேட்க வேண்டும் என்று ஆவலாக காத்திருந்தனர். இவர்கள் எதிர்பார்த்த தைப்பூச திருநாள் வந்தது. இந்திரனை பால்குடம் எடுக்கச் செய்தார்கள். பால்குடம் எடுத்த பிறகு சிறுவன் இந்திரனை அழைத்து கொண்டு முருகன் சந்நிதியில் நின்று சோமசுந்தர படையாச்சியும் அவரது மனைவி சுப்பம்மாவும் சுவாமிகள் எழுதி கொடுத்த 10 பாட்டை நம்பிக்கையுடன் பாடினார்கள். அப்போதுதான் அந்த அற்புதத்தை நிகழ்த்தி காட்டினான் கந்தன். அருணாச்சல சுவாமிகள் சொன்னது போல் 10வது பதிகத்தை மனமுருகி பாடி முடித்தவுடன் அதுவரையில் பேச முடியாமல் அவதிப்பட்ட சிறுவன் இந்திரன் முருகப்பெருமானின் அருளால் அப்பா அம்மா என்று அழைத்தான், பேசினான். இப்படிப்பட்ட பல அற்புதங்களை சர்வசாதாரணமாக முருகப்பெருமான் நிகழ்த்துவார். நம்பியவர்களை காக்கும் கண்கண்ட தெய்வம் கந்தன். கந்தன் இருக்க குறையேது? நாம் நம்பிக்கையோடு எந்த ஒரு செயலையும் செய்தால் கண்டிப்பாக அது நிச்சயம் நிறைவேறும்.